أعوذ بالله من الشيطان الرجيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏகவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது உண்டாவதாக. படைத்த இறைவனை வணங்குவதன் மூலமாக அவனுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் வாழ்வை அமைத்திருக்கிறோம். இதை தொடர்ச்சியாக செய்து அவனுடைய அன்பு என்கின்ற திருப்தி அடையக்கூடியவர்களாக நம் வாழ்வை அமைத்துக் கொள்ள. அந்த வகையிலே திருமறை குர்ஆனிலே பல பிரார்த்தனைகளை படைத்த இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். என் இறைவா, இந்த பிரார்த்தனைகள் மூலமாக உன்னை நான் நெருங்குகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக மற்றவர்கள் கை சேதம் அடையக்கூடிய அளவிற்கு இறை நம்பிக்கையாளர்கள் கை சேதம் அடைய மாட்டார்கள். இந்த உலகம் என்பது சிரமம் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பா சிரமம் இருக்கும். அதை எப்படி சமாளிப்பது என்பதை அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விடுவான். அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகத்திற்கே பெயர் போனவங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் என்கின்ற அவருடைய மகனாரும் காபத்துல்லா என்கின்ற அந்த கட்டிடத்தை புனர் நிர்மாணம் செய்ய போறாங்க. அதாவது அதனோட அடித்தளத்தை உயர்த்த போறாங்க. அதில் சில கட்டுமானங்கள்லாம் செய்ய போறாங்க. காபத்துல்லாங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே கட்டப்பட்டுச்சு. ஆனால் அது சிதலம் அடைந்து கிடக்குது. அதை சுத்தம் செய்யக்கூடியதாகவும் அதை என்ன பண்றாங்க, உயர்த்தி கட்டுவதற்காகவும் செல்றாங்க. அப்படி செல்லும் பொழுது அதன் அடித்தளத்தை உயர்த்தும் போது அவங்க கேட்ட துவாவை படைத்த இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். எங்கள் இறைவா, எங்களிடம் இதை ஏற்றுக்கொள்வாயாக. அதாவது இந்த இடத்துல நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது, எங்கள் இறைவா இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் கேட்கிறாங்க. இந்த பிரார்த்தனையை கேட்கிறாங்க. இன்னைக்கு நாம் எத்தனை பேர் நம்முடைய இபாதத்துக்களை உண்மையான உள்ளத்துடன் இறைவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமா, அல்லது இந்த துவா நம்மளை பகுத்தறியுது பாருங்க அப்படி நினைக்கிறோமா, இல்லை ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம செய்து கொண்டு செல்கிறோம், ஏதோ கட்டுப்படுகிறோம் அப்படிங்கிற மாதிரி மனசுல நம்ம செல்கிறோமா? இப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த துவாவின் மூலமா அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். எப்படி வெளிப்படுத்துகிறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த துவாவை கேட்கிறாங்க. இந்த இடத்துல அவர்கள் எந்த உள்ளத்திலிருந்து கேட்கிறாங்க சொன்னா, இதை இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, ஒரு போன் எடுத்தோம்னு சொன்னா அதுல ஒரு கேலரின்னு சொல்லுவாங்க, இல்ல ஆல்பம்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமான ஆவணப்படுத்த வேண்டிய புகைப்படங்களை நம்ம என்ன செய்வோம், எடுத்து வைத்துக் கொள்வோம். அந்த எடுத்து வச்சது எதுக்காக எடுத்து வச்சிருக்கோம்? சும்மா வச்சிருக்கோம், இது ஞாபகார்த்தமா இருக்கணும். நாளைக்கு ஏதாவது தேவைன்னா இதுல இருந்து நான் என்ன பண்ணிக்கணும், ரேகப்படுத்திக்கணும், எடுத்து பார்த்துக்கணும். அதுல முக்கியமான ஏதாவது ஆதார் கார்டா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஐடியா இருந்தாலும் சரி, பேன் கார்டு நம்பரா இருந்தாலும் சரி, உடனே இதை எடுத்து பார்த்துக்கொள்ளணும், பாதுகாப்பா வச்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் படைத்த இறைவன் இதே போல ஒரு ஆல்பத்தை வச்சிருக்கான், இதே போல ஒரு கேலரியை வச்சிருக்கான். அதை மக்களிடம் தெளிவுபடுத்துவதற்காக கையிலேயே கொடுத்து விட்டான், ஓசி வடிவில் கொடுத்து விட்டான். அதுதான் குர்ஆன். அந்த குர்ஆனிலே இந்த வசனத்தை அல்லாஹ் பதிய செய்ய வைத்து கியாமத் நாள் கடைசி நபர் வரைக்கும் இதை ஓதக்கூடியதாக வைத்திருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இந்த பிரார்த்தனையில. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இறைவா, எங்களிடம் இதை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொன்னா, இதை கடைசியில இன்னைக்கு நாம வாழ்றோம், இந்த உம்மத்துடைய கடைசி நபர் கியாமத் நாள் வர்ற வரைக்கும் குர்ஆனை ஓதக்கூடிய இந்த வார்த்தையை ஓதிக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் நல்லா சிந்தித்து பாருங்க, எப்பேற்பட்ட பாதுகாப்பே அல்லாஹ் வச்சிருக்கான். எப்ப வேணா நீங்க இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டியது, இந்த பிரார்த்தனையின் மூலமாக நாம் சொல்லக்கூடிய பாதை சரிதானா அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்திக்கிறான். நாம சரியாதான் போயிட்டு இருக்கோமா, நாம என்ன நோக்கத்துக்காக போறோம்? ஒரு தொழுகையா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், இல்ல நாம செய்யக்கூடிய அமல்கள் எதுவாக இருக்கட்டும், இந்த நோக்கத்தை இறைவன் நம்ம போய் சேர்த்தணுங்கிற நோக்கத்துக்காக போறோமா, இல்லை அதை ஏதோ ஏனோதான் என்று செய்கிறோமா? படைத்த இறைவன் அது எதனால தன்னுடைய அந்த குர்ஆன் என்கின்ற அந்த வசனங்கள் மூலமாக மனிதர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறான்? நீங்க இப்படி இருங்கப்பா,
எனக்கு இவரை பிடிக்கும், என்ன காரணம், இந்த காரணம் அப்படின்னு சொன்னோம்னா படைத்த இறைவனும் இந்த செய்தியை எதற்காக சொல்றான்? அல்லாஹ் அதனால் பிடித்த செய்தியை சொல்கிறான். ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்ப்பா எப்பேற்பட்ட ஒரு துவா செஞ்சிருக்காங்க, என்ன முன்னிலைப்படுத்துறாங்க பாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி இருக்காங்க. அப்போ நீங்களும் அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடியதுதான் வெற்றி இருக்கே தவிர, நீங்க ஒரு 10 பேர்த்துல ஒரு தனி மனிதனாக தெரிய வேண்டும் என்று சொன்னால் அது விளம்பரத்திற்காக இருக்கக்கூடாது, படைத்த இறைவனுக்காக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய வெற்றி. அந்த வகையில் தான் நம்முடைய எந்த ஒரு காரியத்தை செய்வதா இருந்தாலும் சரி, சாதாரண இந்த உலகத்துடைய காரியத்தை செய்யறதுக்கே சில ப்ரொசீஜர்லாம் செய்யறோம். ஆனா இந்த மறுமைக்கான வெற்றிக்காக, இந்த ஈருலக வெற்றிக்காக, நாம் இருக்கக்கூடிய இந்த வெற்றிக்காக, எங்கள் இறைவா எங்களிடம் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று ஒரு வார்த்தையை சொல்ல முடியாதா? அதன் தொடர்ச்சியை நீயே செவியேற்பவன் நன்கு அறிந்தவன் என்று சொல்றான். மற்றவங்களுக்கு எல்லாம் கேட்கும் சொல்ல முடியாது. இங்கிருந்து போனா மறைஞ்சு போயிடுவாங்க, இங்கிருந்து போனா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும், உண்மை நிலை என்னங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அவர்களும் அந்த மூடாப்பான ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா படைத்தவனுக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு தெரியும் எது நியாயம் என்று. அப்படி சொல்லி இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார் என்று சொன்னா அல்லாஹ்வையே சார்ந்து விடுகிறார்கள். எனக்கு போதுமானவன் அல்லாஹ் என்று இந்த இடத்துல நின்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விரிவான உள்ளத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அந்த உள்ளத்தை பெறக்கூடியவர்கள் நாம் இருக்க வேண்டும். மனிதர்களை நாம் சார்வதை விட படைத்த இறைவனை முதலில் சார்ந்து விடுவோம். அத்தகைய ஒரு வெற்றி பெறக்கூடிய சமுதாயத்தை இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் மூலம் தெரிகிறது. இது திருமறை குர்ஆனிலே 2வது அத்தியாயம் 127வது வசனமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவை இத்தகைய பிரார்த்தனையை செய்து நம்முடைய வாழ்விலே இந்த இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.